வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் உளுத்தம்பருப்பை வச்சு இனிப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது செய்கிறதுக்காக நம்ம 200 கிராம் உளுத்தம்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதுங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 தடவையாக போட போகிறேங்க. அதனால் பாதி மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து கெட்டியாக வந்து அரைச்சிக்கலாங்க. ஸோ இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வடை ஷேப்பும் வராது, எண்ணெயும் நிறைய குடிச்சிரும். ஸோ தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக 200 கிராம் உளுத்தம்பருப்புக்கு 100 கிராம் சர்க்கரைங்க. அந்த 100 கிராம் சர்க்கரையை பாதி பாதியாக சேர்த்தி நல்லா நைஸாக வந்து இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு அரைக்கணுங்க. 200 கிராம் பருப்புக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. ஸோ வானலில் எண்ணெய் சூடான வெட்டி தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. கையில் தொட்டு தொட்டு மாவை எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பரான இனிப்பு வடை ரெடிங்க. ரொம்ப இது சூப்பராக இருக்கும். இதோட கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலராக வரணுங்க. ஸோ அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளே வந்து அந்த பருப்பு ஃபுல்லாக வேகும். இல்லைன்னா அந்த மாவு வந்து பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கலர் வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சேலம் ஸ்பெஷலுங்க. இது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாவு அரைக்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு வடை வந்து சூப்பர் டேஸ்ட்டாக வந்துடும். மாவு மட்டும் தண்ணி ஊற்றாமல் சர்க்கரையிலேருந்து வர தண்ணியை வச்சே அரைக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.